ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறது, லாஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இதை நம்ம எங்கே போய் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஈஸியாக பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் ஆரம்பிக்கலாம். ஆமாம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு நம்மளால் சொல்லப்படுது. இந்த ஸ்கீமை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட். திட்டத்தில் தேவையான தகுதி, பெண் குழந்தையாக இருக்கணும், 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் சேர்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 குழந்தை மட்டும்தான் சேர்க்க முடியும். ஒரு பேரில் ஒரு கணக்கு மட்டுமே திறக்க முடியும். அதாவது ஒரு பெண் குழந்தை பேரில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்து பரிவர்த்தனை விவரம். குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா கட்டியே ஆகணும். அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் கட்டலாம். ஒரே தவணையாக கூட கட்டலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு கிடைக்கிற வட்டி 8.2%. இது இந்த வருஷம் 2024க்கான கொடுத்துருக்கிற வட்டி விதம். இடையில் ஏதாச்சும் ஒரு வருஷம் கட்ட முடியல அப்படின்னா பயப்பட வேணாம். வெறும் 50 ரூபா ஒரு ஃபைனை கட்டிட்டு திரும்ப நார்மலாக நம்ம கண்டினியூ பண்ணிக்க முடியும். அடுத்து திட்டத்தின் கால அளவுகள். திட்டத்தின் முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். அதில் மொதல் வருஷத்துலேருந்து 15ஆவது வருஷம் வரைக்கும் மட்டும்தான் சந்தா செலுத்த முடியும். 16ஆவது வருஷத்துலேருந்து 21ஆவது வருஷம் வரைக்கும் நம்ம எந்த சந்தாவும் செலுத்த வேண்டாம். சந்தா செலுத்தும் முறைகள். நம்ம காசு கட்டுறது ஒவ்வொரு மாதமும் கட்ட முடியும். இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை கட்டலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை கட்டிக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கு 12 முறை மட்டும்தான் கட்ட முடியும். அதுக்கு மேலே நம்ம நினச்சாலும் கட்ட முடியாது. விண்ணப்பிக்கும் முறை. இந்த பாலிசி நம்ம எங்கெல்லாம் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, அதாவது நேஷ்னலைஸ்டு பேங்க், அங்கே போயிட்டு இந்த மாதிரி எஸ்எஸ்ஐ பிளான் இருக்குன்னு சொன்னால் அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து தேவையான ஆவணங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு, குழந்தையோட ஒரு ஃபோட்டோ, அப்புறம் நம்ம கட்ட வேண்டிய சந்தா. அது முதல் மாதம் சந்தா காசாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா செக்காகவும் இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டுற பணம் எவ்வளவு கட்டினா அதுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்த்துடுறோம். முதல்ல 250 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டுறோம் அப்படின்னா நம்ம 15 வருஷத்துக்கு 45,000 ரூபா கட்டியிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 83,000 ரூபா கிடச்சிருக்கும். மொத்தமாக 1,28,000 ரூபா கிடைக்கும். அது 500 ரூபா நம்ம மாதம் கட்டுறோம் அப்படின்னா 90,000 ரூபா கட்டியிருப்போம். வட்டி மட்டுமே 1,65,000 வந்திருக்கும். ஓவராலாக 2,85,000. அதுவே 1000 ரூபா கட்டுறோம் அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட் மட்டுமே 1,80,000 ரூபா கட்டியிருப்போம். நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு 3,30,300 கிடைக்கும். மொத்தமாக முதிர்வு தொகை 5,10,300 கிடைக்கும். அதுவே 5,000 ரூபா என்னால் கட்ட எனக்கு தெம்பு இருக்குன்ற பட்சத்தில் நம்ம மொத்தமாக கட்டினது 9 லட்ச ரூபா கட்டியிருப்போம். அதுக்கு வட்டி மட்டுமே 16,52,000 கிடைக்கும். மொத்தமாக 21 வருஷம் கழிச்சு 25,52,000 கிடைக்கும். என்னால் 10,000 ரூபா கட்ட முடியுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க? 18 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. வட்டி மட்டுமே 33,03,800 கிடச்சிருக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் மொத்தமாக 51,03,800 கிடச்சிருக்கோங்க. இதுதாங்க கூட்டு வட்டியோட மிகப்பெரிய பலமே. நம்ம சேனல்லையே காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நிறைய விஷயங்களில் வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேவிங்ஸை கண்டிப்பாக பண்ணுங்கள். இது நமக்காக இல்லை, நம்ம பசங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை. நான் என்னோடய பொண்ணுக்காக ஆரம்பிச்சிட்டேன். யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வட்டி விகிதம். 2024 8.2% நமக்கு கிடைக்குது. இந்த திட்டத்தில் கூட்டு வட்டி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா இப்போ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடில் தான் வட்டி கணக்கிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த வட்டி விகிதமானது வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றம் செய்யப்படும். யாரால்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போதே பணம் எதுவும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த ஆப்ஷன். அந்த குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கு, கல்வி கடன் எதுவும் தேவை அப்படின்னா நம்ம கட்டியிருக்க பணத்திலிருந்து 50% பணத்தை நம்மளால் எடுக்க முடியும், கல்வி கடனுக்காக மட்டும். முதிர்வு தொகை. திட்டத்தின் மொத்தம் 21 வருஷம். இது திட்டத்துக்கு மட்டும்தான், பொண்ணோட வயசுக்கு கிடையாது.
இந்த ஸ்கீமு கட்டி முடித்து மெச்சூரிட்டி அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்குமானா நம்ம கைக்கு கிடைக்காது. யார் பேரில் எடுத்துருக்கோமோ அந்த குழந்தை கையில் தான் கொடுப்பாங்க. அப்படியே முக்கியமான விஷயம், வருமான வரி விலக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குங்க. செக்ஷன் 80C இது மூலயமா நம்ம பயன்பெற முடியும். அதே மாதிரி நம்ம கட்டுற தொகைக்கும் கிடைக்கிற வட்டிக்கும் மெச்சூரிட்டி அமௌண்ட் இது 3 எதுக்குமே நம்ம வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் நன்றிங்க.